₹1,00,00,000 இருந்தால் கூட உங்கள் கடன் தீரும். எப்படின்னா அந்த மிளகா வந்து நீங்கள் வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வாங்க. உனக்கு இந்த தேதிக்கு இந்த நேரத்துக்கு இது எல்லாமே எண்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு நமக்கே முன்னாடியே படைச்சு தான் நம்ம வரோம் வெளியே. இந்த மிளகா நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போனால் முருகர் மேலே நம்ம பூசினா இது வந்து சரி வந்துடும். அவர் இந்திரன் கிட்ட இருக்கிற ஒரு யானையை பேர் தான் வந்து அந்த தேவ யானைங்கிற பேர். அதை வந்து மனைவியாக மாற்றிட்டாங்க அவங்க. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ வணக்கம். ஓகே ஐயா. ஐயா இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அங்கே நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 கொஸ்டின் அண்ட் ஆன்சராக ஒரு முருகரோட ஒரு பக்தராக இருந்து கேட்குற கேள்விக்கு ஒரு ஆன்சரபிள் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரெண்டாக இருக்க இந்த மிளகு அபிஷேகம், இது வந்து ரொம்ப பரவலாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் வந்து கடன் பிரச்சனை இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பரிகாரம்லாம் பண்ணுங்கள், முருகரே உங்களுக்கு ஏற்றுப்பார், எல்லாத்தையும் முருகராகவே முடிச்சு விட்டுருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன, உங்களோட இது என்னன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல வந்து இந்த மிளகாய் அபிஷேகமாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, முருகனை வந்து தப்பாக வந்து சித்தரமிச்சு இந்த மாதிரி ஒரு கடனாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ₹1,00,00,000 இருந்தால் கூட உங்கள் கடன் தீரும். எப்படின்னா அந்த மிளகா வந்து நீங்கள் வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வாங்க, முருகர் சிலைக்கு வைக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் ஒரு சில நானே வீடியோலாம் பார்த்தேன், ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து சொல்கிறாரு, அது பேர் என்ன தெரில, அவர் வந்து என்னென்னா அவர் வந்து சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு திருவிழாவை நடத்துகிறாங்க. லட்சக்கணக்கான பக்தர்களை வர வச்சு அந்த பக்தர்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனி பிரச்சனை இருக்கும். என்னென்னா கடன் பிரச்சனை இருக்கும், தீராத நோய் பிரச்சனை. ஆனால் அவர் சேலஞ்சு பண்ணுறாரு, மிளகா அபிஷேகம் பண்ணாதனால மட்டும்தான் வந்து அது தீரும், அது வந்து முருகர் வந்து உறிஞ்சிக்கிறார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த மிளகா அபிஷேகம் பண்ணுறதுனால வந்து அது ஒரு எரிச்சல் தன்மை தான். இந்த மிளகாய்ங்கிறது வந்து எரிச்சல் தன்மை தான். இப்போது நம்ம கோயிலெல்லாம் முருகப்பெருமானுக்கு நம்ம பண்ணுறது வந்து பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறோம், பாலில் அபிஷேகம் பண்ணுறோம். அவரை பார்த்து அது என்ன தான் அதை வந்து சிலையாக இருந்தாலும் அங்கே அவர் ஒரு உயிரோட்டமாக இருக்கார். அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நம்ம பார்த்து பண்ணுற இடையில இங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ₹1,00,00,000 உங்களுக்கு கடனாக இருக்குது, இல்லை நான் 50 லட்சத்தை என் தேவைக்கு நான் வாங்கிட்டேன், இல்லை குடும்ப சூழ்நிலைக்கு நான் வாங்கிட்டேன், இது வந்து முருகர் ஏற்றுப்பார்னா எந்த வகையில் இது வந்து சாத்தியம்? முதல் கேள்வி இது மட்டும். தீராத நோய், நிறைய பேர் வந்து கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தோல் சார்ந்த நோயாக இருக்கலாம். இப்போ வந்து என்னென்னா லங்ஸ் ப்ராப்ளம் ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே வந்துங்க மனிதருக்கு நீங்கள் ஒரு பர்த் எடுத்துட்டீங்கல்ல, இந்த ஒரு தாய் வயிற்றுலேருந்து வெளியே வரும்போதே ஒரு பர்த் எடுத்துட்டீங்க. அந்த பர்த் எடுத்ததுலேருந்து உங்களுக்கு என்னென்னா இந்த ஜென்மம் இந்த லைஃப் உனக்கு இந்த தேதிக்கு இந்த நேரத்துக்கு இது எல்லாமே எண்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு நமக்கே முன்னாடியே படைச்சு தான் நம்ம வரோம் வெளியே. அப்போது இந்தந்த கடவுள் இந்தந்த இறை சக்தியை நீங்கள் வந்து தொடர்ந்தால் உனக்கு அதுலேருந்து ஒரு லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகும். இது எப்போனா நமக்கு பிறந்தோடனே தெரிஞ்சிடாது. இது லாஸ்ட்டாக நம்ம டீப்பராக போக நம்ம வளர இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மளை வந்து ஒரு ஆளாக்கி நம்மளை வந்து எந்த இறைவன்கிட்ட போனால் நம்ம வந்து அவர் பின்னாடி நம்ம போனால் நம்ம வாழ்க்கை மாறுமோ, அவர் அந்த இறைவனை நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் திங் நான் என்ன சொல்கிறதுனா, இந்த மிளகா அபிஷேகம் பண்ணுறதால வந்து உங்கள் கடனும் குறைய போகிறது கிடையாது, தீராத நோயும் வந்து தீர போகிறதும் கிடையாது. எப்படி உங்களுக்கு மனசு வருது முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது? ஏன்னா அது என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. அதே கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்கள நானும் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன், நான் இஎம்ஐ கட்ட முடியாமல் வீடு ஜப்தி பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு, நான் முருக பக்தன் தான், நான் முருகனை மட்டும்தான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்ரு சம்ஹாரத்தை நான் கலந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவர் கலந்துக்கிட்டார். ஆனால் அந்த 2 வருஷமாக போய் அவருக்கு பலனே இல்லைன்னா இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது வந்து முருகர் மேலே ஃபால்ட்டா, இல்லை இவரோட ஃபால்ட்டா, இதை நடத்தினவங்க மேலே ஃபால்ட்டா? இது யாராலையும் நம்ம வந்து கொஸ்டின் ப்ளேம் பண்ணவே முடியாது. அப்போது இவருக்கு நம்பிக்கை என்னென்னா, இந்த மிளகா நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போனால் முருகர் மேலே நம்ம பூசினா இது வந்து சரி வந்துடும். அப்போ என் கோடி ரூபாய் லட்ச கோடி ரூபாய் நான் வேணும்னு நான் வாங்கினா கூட இது முருகரை வந்து சரி பண்ணுறாருன்னா எப்படி அது முடியும்? உங்கள் கர்மா உங்களோட விஷயத்துக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது தவறுதலாக கூட இருக்கலாம், அது எப்படி முருகர் ஏற்றுப்பார்? ஃபஸ்ட்டு நம்ம திங்கிங் ப்ராசஸை நம்ம மாற்றணும். ஒரு மனிதன் பிறக்கிறான், நம்ம இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஒரு குழந்தை வந்து பசியால் வந்து தவிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வயசு குழந்தை பசியால் தவிக்குது, ஒரு ரோட்டு ஓரமோ சாலை ஓரமோ, அந்த தாய்க்கு வந்து பொருளாதாரமும் இல்லை, அவங்க வந்து ரோட்டில் தான் உட்காந்துருக்காங்க.
அப்போ அந்த குழந்தைய நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடுவீங்களா, முருகர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளெஸிங் பண்ணிட்டு போயிடுவீங்களா, இல்லை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்ஸ் ஒரே ஆக்ஷன் அங்கே என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? ஒன்று அந்த குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடு, இல்லை ஒரு உணவு வாங்கி கொடு, இல்லை அதுக்கும் கட்ட மேலே எனக்கு முருகப்பெருமான் எல்லாமே அவரால் தான் நான் இங்கே இருக்கேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த இடத்துல போய் அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரம், அந்த குழந்தைக்கு என்ன கல்வி முறையாக இருக்கட்டும், உணவு முறையாக இருக்கட்டும், வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த செயல்கள் பண்ணாலே நீங்கள் பண்ண பாவத்திலேருந்து விடுபட்டுடலாமே. பரிகாரம் சொல்லிட்டு எல்லோரும் போகிறீங்கல்ல, எல்லா கோயிலுக்கும் பரிகார திட்டம்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஆள் பார்த்து இப்போ கல்யாணம் நடக்கலன்னா பரிகாரம், கடன் பிரச்சனை பரிகாரம், வீட்டில் கெட்ட சக்தினா இந்த பரிகாரம் பண்ணி வந்து யூஸுமே இல்லையே. நீங்கள் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணாலே இதுலேருந்து நீங்கள் இப்போது சனி பார்வையும் இந்த வந்து நிறைய அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்களே, இந்த 7.5 நாட்டு சனி, எனக்கு இந்த சனி வந்து ரொம்ப வாட்டுறாரு. நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து டிவியில் பார்க்குறதே வந்து தினசரியாக வந்து இந்த ராசி பலன்கள் பார்ப்போம். இன்றைக்கி என்ன சனி பயிற்சி போயிட்டுருக்கு, நம்ம இதுலேருந்து எஸ்பிஎஸ்கே சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு மனிதர்கள் தானே, அவங்க வந்து கடவுள்கள் கிடையாது, கணிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தானே. இந்த ப்ரிடிக்ஷனில் வந்து சிலது 100% நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நம்ம வந்து சித்தர்களும் தேவர்களும் கிடையாது. அப்போது நான் பேசிக்காக ஒன்லைனாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சனி பயிற்சியோ இல்லை ராகு பயிற்சியோ கேது பயிற்சியோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் உங்கள் சோலுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, உங்கள் மனசுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது கடவுள் இதை பண்ணால் நம்மளை மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், முருகப்பெருமான் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், முருகருக்காக நான் இதை பண்ணுறேன்னா அது பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் உங்களால் பண்ண முடியலன்னு கூட கெட்டதை நினைக்காதீங்க. இதுவே ஒரு மிக சிறிய பரிகாரம் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். சிறப்பு ஐயா, ரொம்ப தெளிவாக சொல்லிடுறீங்க. இப்போ இந்த இன்னொரு கேள்வி வந்து ரொம்ப பரவாயில்லாக இருக்கிறது, நான் நிறைய கோயிலில் வந்து வெறும் முருகர் மட்டும்தான் இருக்கார், நிறைய கோயிலில் வந்து வள்ளி தேவியானோடு இருக்காங்க, ஒரு சில கோயில் வந்து வெறும் வள்ளிக்கு மட்டும் கோயில் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் உங்களோட பார்வைகள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம தலைவன் முருகப்பெருமானுக்கு வந்து இப்போன்னு கிடையாது, நம்ம தமிழை வந்து நமக்கு கொடுத்தவரே வந்து தலைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். நம்ம ஏன் தலைவர் நம்ம ஏன் சொல்கிறோம்? இப்போது அப்பார்ட் ஃப்ரம் தி அரசியலை விட்டுருங்க, தமிழ் தலைவர் யாருனாலும் யாரை கேட்டாலும் இந்த தமிழை கொடுத்தவனே முருகப்பெருமான் மட்டும்தான். அப்போது இந்த தமிழர்களோட கலாச்சாரம் என்னங்க? இப்போ நம்ம கலாச்சாரம் இருக்குது, நம்மள வந்து தமிழர்களோட வர்க்கம், தமிழரோட வம்சம், நம்ம கலாச்சாரம் என்ன, ஒருத்தனுக்கு ஒருத்தி. இப்போது ஒரு வீட்டில் வந்து 2 மனைவியோட எப்படி வாழ முடியும்? ஒரு தமிழராக இருக்க நான் கேள்வி கேட்குறேன் என்னென்னா, இப்போ ஒரு கணவன் மனைவியும் இருக்காங்கன்னா, இப்போ எனக்கு இன்னொரு பொண்ணோட எனக்கு காதல் வந்துடுச்சு, அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னா எப்படி அந்த உங்கள் மனைவி ஏற்றுப்பாங்க? நார்மலாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதுதான் ஒரு மெயின் ஒரு அசம்ஷன். இது வந்து பொசசிவ்னஸாக கூட இருக்கலாம். அப்போது தமிழர்களுக்கு நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து இந்த வழிபாட்டு முறையில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். நமக்கு அதை தான் வந்து கற்றும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஊற்றி வளர்த்துருப்போம். இப்போ இந்த கலாச்சாரத்தில் வரும்போது முருகப்பெருமானுக்கு மட்டும் எப்படி 2 மனைவிகள் வந்து எப்படி? இது வந்து புராண கதைகளை பார்த்து நீங்கள், புராணங்கிறது எப்போ தெரியுமாங்க வந்தது? இந்த இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான், இந்த கிபி 7ஆம் நூற்றாண்டு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் இந்த புராண கதை, இந்த பல்லவர் எப்போ ஆட்சி செஞ்சாங்களோ அப்போ தான் இதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முருகப்பெருமானே வந்து கிட்டத்தட்ட 10,000 15,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு ஆண்டே சரியான ஒரு குறிப்பான ஒரு ஆண்டே கிடையாது. நம்ம முருகப்பெருமான் எப்போ இருந்தார், எப்போ அவர் ஆரம்பித்தார், இதெல்லாம் கொடுக்குறது இதுக்கு ஒரு சான்றே இல்லை. அப்போது சங்க இலக்கியத்தில் என்ன, நம்ம புறநானூற்றாண்டில் நூற்றாண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முருகனுக்கு தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒன்று தான். தலைவன்னா யாருன்னா ஒரு ஆண், தலைவினா பெண். அப்போது தலைவனும் தலைவியும் மட்டும்தான். அப்போது தலைவன் யார்? முருகப்பெருமான் தான். அப்போ தலைவி வள்ளி மட்டும்தானே. இந்த வள்ளிக்குன்னு மலை நிறையவே இருக்குது. நம்ம வள்ளி தாயாருக்கு மலை இருக்குது, ஒரு கோயில் கூட இருக்குது, வேலூர் மாவட்டத்தில் வள்ளி மலைன்னே இருக்குது. அப்போது இந்த தேவயானை நிறைய பேர் இடத்துல சொன்னாங்க தேவசேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேவசேனாக்கான தனியான ஒரு ஸ்தலம் எங்கே இருக்குது? திருப்பரங்குன்றத்தில் வந்து கல்யாணம் பண்ணாங்கங்க, 2 மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு. இப்போ சொல்கிறவங்க, இப்போ நான் கூட ஒரு பதிவு பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணேன், வள்ளி மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு வந்து மனைவி, வேறு யாருமே கிடையாது, ஒரே ஒரு மனைவி மட்டும்தான். அப்போ அதுக்குள்ள கமெண்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை தேவயானை தான் 2வது, வள்ளி தான் 2வது ஒய்ஃப், தேவயானை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லி இந்த கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இப்போ கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் அந்த டைமில் வாழ்ந்துருப்பாங்களா? எல்லாமே இந்த காமிக் வர புத்தகம் படித்து தானே இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த புராணங்கிறது வந்து இப்போ வந்து எழுதுனது. நம்ம சங்க இலக்கியத்தில் வந்து தமிழ் நூல்கள் எடுத்து பார்த்தாலே இதுக்கு தக்க சான்று எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்குது. இலங்கையில் நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கோயில், வள்ளிக்கு மட்டுமே ஒரு கோயில் இருக்குது, மலைகளும் இருக்குது. அப்போ முருகப்பெருமானுக்கு முதல் மனைவி, கடைசி மனைவியே வள்ளி மட்டும்தான். இதே நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க. இப்போது எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும், முருகப்பெருமானுக்கு 2 ஒய்ஃபு தான் அப்படின்னு. யாரா ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு 50% 40% வந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவர் என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை வந்து அஃபேரில் இருக்கார், இன்னொரு பொண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ உங்களாலே ஏற்றுக்க முடியல. அப்போ முருகப்பெருமானுக்கு வந்து 2 ஒய்ஃப் நீங்கள் எப்படி மனசு ஏற்றுக்கிறீங்க? இதுதான் ஒரே ஒரு கேள்வி எனக்கு. இது வந்து தப்பான ஒரு சித்தமைப்பு. இது
முருகப்பெருமானுக்கு வள்ளி மட்டும்தான் மனைவி. அது கல்யாணம் ஆச்சுன்னா கூட அது வந்து சரியான நமக்கு சான்றிதழ் இல்லை. அப்போது முருகனுக்கு வள்ளி மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இது எந்த இது இந்த இந்த இது இந்த 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 விஷயத்துக்கு நம்ம ஒரு போதிய ஆதாரம் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும், நம்ம ப்ரூவும் பண்ண முடியும். அதுக்கான 2 மனைவி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஆதாரமும் இல்லை. ஓகே. அப்போ தேவயானை யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? தேவயானைங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து ஒரு யானை மேலே தான் வந்து போர் செஞ்சுட்டு இருந்தார். எல்லாருமே வந்து இதை முன்னாடியே இந்த கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முன்வைக்கணும்னு இருந்தேன். என்னென்னா, இப்போது மயில் ஏறும் மன்னவான் பாடல் எல்லாமே இருக்குது. முருகப்பெருமானுக்கு வந்து மயில் தான் வாகனமாக இருக்குது. ஒரு 100-150 கிலோ ஒரு ஆள், ஒரு அரசன், ஒரு தலைவன், அவர் வந்து மயில் மேலே உட்காந்து பயணம் பண்ணார்னா அதை நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? இப்போது ஒன்றுமே இல்லைங்க. மயில் வந்து ஒரு 800 கிராமோ 1 கிலோக்குள்ளே தான் அந்த மயிலோட எடையே இருக்கும். முருகப்பெருமான் வந்து நம்ம எத்தனையோ காவியத்தில் வந்து நம்ம படிக்க திருப்புகழ் பாடல்களில் கூட இருக்குது. படி அதிரவே நடந்த அருணகிரிநாதரே பாடியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு சான்றாக நான் சொல்கிறேன். அவர் முருகப்பெருமான் நடந்தார்னா படியே அதிரும். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டாக, ஒரு கம்பீரமாக, ஒரு தோற்றம் உள்ள ஒரு தலைவன் அவங்க மயில் மேலே எப்படி ஏறி பயணம் பண்ணி பறந்தாரி போர் செஞ்சார்னு எப்படி எந்த வகையில் ஞாபகம் முடியும்? இது அறிவியல் ரீதியாகவே ஒரு சயின்ஸாகவும் இன்றைக்கும் வந்து எந்த சான்றுமே இல்லையே. ஒரு மயில் ஸ்கெலிட்டனில் அந்த மயில் மேலே அந்த ஸ்கெலிட்டன் உங்களுக்கு தெரியும், அந்த எலும்பு கூடு, அந்த மயில் ஒரு 100-150 கிலோ எப்படி உடம்பு தாங்கிட்டு அது பறக்கும். முருகப்பெருமான் வந்து யானை மேலே தான் போர் செஞ்சுட்டு இருந்தார். அந்த யானை வளர்ப்பு யானை பேர் தான் தேவ யானை. தெய்வம் இவர் முருகப்பெருமான் தேவன். அவர் இந்திரன் கிட்ட இருக்கிற ஒரு யானையை பேர் தான் வந்து அந்த தேவ யானைங்கிற பேர். அதை வந்து மனைவியாக மாற்றிட்டாங்க இவங்க. எல்லாமே சித்தரமிக்கப்பட்டது தானே. யாருமே வந்து நேரில் பார்த்தது ஆளுக்காடு இங்கே ஒரு ப்ரூஃபே இல்லையே.